மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். சர்க்கார் பட ஆடியோ லான்ச்சில் கூட விஜய் பேசியிருப்பாரு, என் மேலே கை வைங்க, ரசிகனை தொடாதீங்க அப்படின்னு. இப்போ தொண்டர்கள் வந்து ஐசியூவில் போகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இவங்க ஓட்டு கேட்க போனோம், இல்லை நாங்கள் சர்வே எடுக்க போனோம், போகிற இடத்துல இவங்க பிடிச்சி திமுக பிடிச்சி எங்களோட சண்டை எடுத்தாங்க, சண்டை போட்டால் இதாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா 2 லேடிஸ் போயிட்டு திடீர்னு உள்ளே வந்தாங்க, அடித்தாங்க, ஜிபே நம்பர் கேட்டாங்க, நீ விஜய்க்கு ஓட்டு போடலை அப்படின்னா அவனை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டினாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு இது பண்ணுறாங்க. என்னதான் நடந்துச்சு? இந்த 2 சம்பவங்களும் வீடியோவா தொலைக்காட்சிகள்லையும் சமூக ஊடகங்கள்லையும் பல பேர் பார்த்துருப்பாங்க. பார்த்த மக்களுக்கு தெரியும் இதில் யார் சொல்கிறது உண்மைன்னு. தாவேக்காரங்க சொல்கிறது உண்மையா, இல்லை இப்போ திமுக ஏற்பாடு செய்த அந்த பெண்கள் சொல்கிறது உண்மையா அப்படிங்கிறது தெரியும். பொதுவாகவே நம்ம பல்வேறு சந்தர்ப்பங்களில் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஏதாவது ஒரு அடிதடி தகராறு நடக்கும், ஒருத்தவனை அடிச்சிருவான், தாக்கப்பட்டவன் அந்த விக்டிம் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பான். உடனே என்ன பண்ணுவான், அடித்தவன் இருக்கான் பாருங்க, அவன் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருவான். என்னை வந்து கொலை பண்ணுவேன்னு மிரட்டினாரு அப்படின்னு திடீர்னு ஒரு கட்டு கூட கட்டிக்கிட்டு இங்கே பாருங்க என்னை வெட்டிட்டாங்க அப்படின்னு கொடுக்கும்போது இப்போ போலீஸ்க்கே என்ன பண்ணுறதுனே தெரியாது. வேறு வழி இல்லாமல் ஒன்று 2 பேர் மேலேயும் கேஸ் போடணும், இல்லை 2 பேரையும் கூப்பிட்டு சமாதானப்படுத்தி அந்த தாக்குதல் நடத்தியவனை காப்பாற்றிடுவாங்க. ஏன்னா இல்லைனா ஓ மேலேயும் கேஸ் வரும்பா அப்படின்னு அடிப்பட்டவன்ட்டு சொல்லும் போது அவன் என்ன பண்ணுவான், ஐயோ வேணாங்க கேஸை வாபஸ் வாங்கிறேன்னு ஓடிடுவான். இதெல்லாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். என்னென்னா இப்போ தாவேக்கா நிர்வாகிகள் தாக்கப்பட்டது வீடியோவே இருக்குது. அப்போ இதை காவல்துறைக்கோ நீதிமன்றத்துக்கோ எடுத்துகிட்டு போனால் இவர்கள் தண்டிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அப்படி ஒன்று நடக்காமல் இருப்பதற்கு இப்படி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, தாவேக்கா திமுகவை வந்து பெரிய அளவில் அச்சப்படுத்திருச்சு. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு குளிர் ஜுரத்தில் நடுங்கிக்கிட்டு இருக்கிற நிலைமையில தான் இன்றைக்கி திமுக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா, விஜய் வந்து இன்னும் அரசியல் செய்யவே ஆரம்பிக்கலை. அரசியல் கட்சி தொடங்கியிருக்கார், அவ்வளவுதான். இன்னும் அரசியல் செய்யலாம் ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்குள்ளாவே திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்பட்ட நடுக்கம் வந்தது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்குல்ல. சும்மாவே இளைஞர் கூட்டம் அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னும் போது இப்போ இன்னைக்கு இளைஞரணி மாநாடு அவங்களும் நடத்துனாங்க, அங்கே நடந்த விஷயங்களையும் பார்த்தோம். அப்போ இளைஞர்கள்னா ஓரளவுக்கு மேலே கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருக்காங்க. அப்படின்னும் போது நாளைக்கு தேர்தல் நடக்கிற இடத்துல ஒரு இடத்துல போயிட்டு வாக்குச்சாவடி நிற்கும் போது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் கூட இதே மோதல் இன்னும் நடக்க தானே செய்யும். அப்போ இன்னும் அது அதிகமாக தானே நிச்சயமா. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தாவேக்காவுகள் இருக்கிற தொண்டர்களில் கிட்டத்தட்ட 80% மேற்பட்டவர்கள் இளைஞர்கள் தான். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இளைஞர்கள்னால் அந்த வயசுக்கே உரிய வேகம்னு ஒன்று இருக்கும், ரைட்டா? இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பல்வேறு காரணங்களால் அடக்கி வாசிக்கிறாங்க. நம்ம ஏதாவது வந்து ஒரு வன்முறையில் ஈடுபட்டால் அது கட்சி தலைமைக்கு கெட்ட பேர், விஜய்க்கு கெட்ட பேர், மக்கள் மத்தியில் கட்சிக்கு வந்து கெட்ட பேர் வந்துருங்கிறதுனால அடக்கி வாசிக்கிறாங்க. அதே நேரம் இது வந்து எல்லா நேரத்திலும் இப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. எல்லாத்துக்கும் மேலே நம்மளை ஒருத்தன் தாக்கும் போது இந்த காரணத்தினால ஒருத்தன் அடி வாங்கிட்டுலாம் இருக்க மாட்டான். இது என்ன சினிமாவா? இது வாழ்க்கை. அவனுக்குன்னு ஒரு ஈகோ இருக்கும், அவனுக்குன்னு ஒரு ரோஷம் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி தாவேக்கா நிர்வாகிகள் பல இடங்களில் தாக்கப்படுறாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால இவங்கெல்லாம் அப்படி கொஞ்சம் அமைதி காத்தாலும் ஒரு தேர்தல் நேரத்தில் அப்படி நடக்கும்போது அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல் விஜயே சொன்ன மாதிரி தாவேக்கா வெர்சஸ் திமுக தான். அது வந்து வாக்குப்பதிவில் மட்டும் இல்லை, வாக்குப்பதிவு நடக்கிற இடத்துக்கு வெளியேயும் எதிரொலிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து காவல்துறை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. இப்போ இன்னொருத்தர் விஜயோட உதவியாளராக இருந்தவரா, அவர் வந்து இன்னைக்கு திடீர்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுத்துட்டு இந்த மாதிரி கேரவனில் வச்சு ஒரு கோவத்தில் விஜய் என்னை அடிச்சிட்டாரு, நெஞ்சில் உதச்சிட்டாரு, என் வாழ்க்கையே இப்போ போயிடுச்சு, விஜய் என்னை திரும்ப சேர்த்துக்க மாட்டுறாரு, கூட இருக்கவங்களாம் சேர்ந்து என்னை வந்துட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, விஜய் வந்து இதுக்கப்புறம் எனக்கு கேட்கவே இல்லை, என் பொண்ணு கல்யாணத்துக்கு கூட எதுவுமே செய்யலை அப்படின்னு அவர் ஒரு பக்கம் இப்போ பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. எப்போ நேற்று விஜய் அடிச்சாராம அவரை? இல்லை, அவர் அடிச்சது எப்போயோ சார். ஏன் அவ்வளோ நாள் சொல்லாமல் இன்னைக்கு வந்து சொல்கிறாரு? இது மூலமே புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பின்னால் வந்து பிடி செல்வகுமாருடைய கைங்கரியம் இருக்குது. விஜய்கிட்ட வந்து வேலையில் சேர்ந்தவர்கள் இருக்காங்கல்ல, இன்னைக்கும் இருக்காங்க. விஜய் ஃபஸ்ட்டு படத்தில் நடித்தார் தெரியுமா, அன்னைக்கு யார் அவர்கிட்ட மேக்கப் மேனாக இருந்தாங்களோ, ஹேர் ட்ரெஸ்ஸராக இருந்தாங்களோ, காஸ்டியூமராக இருந்தாங்களோ, இன்றைக்கும் இருக்காங்க.
ஜனநாயகன் படத்தோடு நான் வந்து இனி சினிமாவுக்கு முழுக்கு போடுறேன்னு விஜய் சொன்ன பிறகும் தன்னுடைய வீட்டில் வாடகை இல்லாமல் இந்த ஸ்டாஃப் எல்லாரையும் தங்க வச்சிருக்காரு. அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, நாகராஜ்னு ஒரு மேக்கப் மேன், அவர் ஏற்கனவே ரூபினி மாதிரி பல முன்னணி நடிகைகள் கிட்ட மேக்கப் மேனாக இருந்த ஒருத்தர், ஒரு சீனியரான மேக்கப் மேனு. விஜயினுடைய முதல் படத்தில் விஜய்கிட்ட வந்து சேர்ந்தார். ஜனநாயகன் வரைக்கும் அவர் தான் மேக்கப் மேன். இது வரைக்கும் யாரையுமே அவர் மாற்றலை. இன்றைக்கும் விஜயினுடைய மேக்கப் மேன் நாகராஜ் தான். ஜனநாயகன் படத்தில் அவருடைய ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. விஜய் சினிமாவை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு. இன்னமும் அவர்களுடைய ஸ்டாஃப் எல்லாமே அந்த வீட்டில் வாடகை இல்லாமல் இருக்காங்க. அதே மாதிரி அவருடைய காஸ்டியூமர் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. இதில் ஒரு சில பேர் வேலையை விட்டு நீக்கப்பட்டார்கள். என்ன காரணமாக இருக்கும்? அவர்களுடைய வேலையோ நடத்தையோ கேரக்டரோ விஜய்க்கு பிடிக்காமல் போயிருக்கலாம், என்ன, அல்லது அவருக்கு தவறாக தெரிந்து வேலையை விட்டு நீக்கியிருக்கலாம். அதுக்கப்புறம் ஒருத்தன் தன்னிடம் வேலை பார்ப்பவன் ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணால் நிச்சயமாக அந்த உரிமையாளர் வந்து கண்டிப்பாரா மாட்டாரா? அப்படி வேணா கண்டித்து இருக்கலாம். அதை வந்து இன்னைக்கு நீ வந்து விஜய் மேலே பழி சுமத்துவதற்காக அது ஒரு பொது வெளியில் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் அதனுடைய உள்நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். இதை வச்சு நம்ம விஜயை எடை போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ திரைக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிடி செல்வகுமார் முன்னாள் மேனேஜர், அவர் வந்து துரோகி. ஒரு சின்ன திருத்தம், பிடி செல்வகுமார் வந்து முன்னாள் மேனேஜர் கிடையாது, பிஆர்ஓ. ஓகே, முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா விஜயனுடைய மேனேஜருங்கிறவர் ராமுன்னு ஒருத்தர், அவர் தான் அவருடைய மேனேஜர். இவர் வந்து பிஆர்ஓ. இவருடைய வேலை என்ன அப்படின்னா, விஜய் குறித்த செய்திகளை நம்மை போன்ற பத்திரிகையாளர்களை தொடர்பு கொண்டு இது சார் குறித்தன ஒரு செய்தி, இதை உங்கள் ஊடகங்களில் நியூஸாக போடுங்கன்னு சொல்கிறது தான் அவருடைய வேலை. அவர் என்னன்னா தன்னை ஒரு மேனேஜராக கிளைம் பண்ணிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த ஊடகங்களும் அவருக்கு விஜயினுடைய முன்னாள் மேனேஜருங்கிற ஒரு அடையாளத்தை கொடுக்குறாங்க. ஓகே, இல்லை இப்போ துரோகி அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டாரு விஜய் அவருக்கு? அதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் பிடி செல்வகுமாருக்கு துரோகம் பண்ணாரா, பிடி செல்வகுமார் விஜய்க்கு துரோகம் பண்ணாரா அப்படிங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிடி செல்வகுமார் என்கிற ஒரு நபரை இன்னைக்கு நீங்களும் நானும் உச்சரிப்பதற்கே விஜய் தான் காரணம். விஜய் யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நீ விஜயை வைத்து தனக்கு வந்து ஒரு அட்டென்ஷனை அவர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து விஜயை பார்த்து துரோகி அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வார்த்தை. என்ன, அது குறித்து எனக்கு ஒரு கருத்து இருக்கு, அதை நம்ம பொது வெளியில இல்ல அதுக்காக சார் கேட்கிறேன். ஏன்னா அவரை நம்பாதீங்க, அவர் யாருக்குமே எதுவுமே செய்ய மாட்டாரு. ஆனா திமுக ஒரு பொறுப்பே கொடுத்து உட்கார வச்சுட்டா, நீ பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு, சொல்லவும் சொல்றாரு விஜய் துரோகி, யாரும் நம்பாதீங்க, யாருக்குமே எதுவுமே செய்ய மாட்டாரு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு என்ன, அதாவது திமுக விஜயை நினைத்து எந்த அளவுக்கு கதிகலங்கி போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு உதாரணம். அதாவது இவர் வந்து விஜயினுடைய பிஆர்ஓவாக இருந்து ஒரு கட்டத்தில் அவர் வேலையை விட்டு அனுப்பிட்டார். அதுக்கப்புறம் அங்கங்கே ட்ராவல் பண்ணி கடந்த தேர்தலில் மக்கள் நீதி மையம் சார்பாக கன்னியாகுமரி தொகுதியில் போட்டிட்டு அநேகமாக டெபாசிட்லாம் கூட போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரும் அவர் குடும்பத்தினர் தான் அவருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ இவர் திமுகவில் சேர்ந்திருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்னா, மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த ஒருத்தர் திமுகவில் சேர்ந்ததாக தான் நீங்கள் அதை அறிவிக்கணும். மக்கள் நீதி மையம் உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்குது, அதனால அறிவிக்கலைன்னு நினைக்கிறேன். இவங்க என்னன்னா விஜயினுடைய தாவேக்காவிலிருந்தே திமுகவில் சேர்ந்த மாதிரி அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அண்ணா அறிவாலயம் வாசலில் ஒரு பெரிய பேனர் வச்சு 4 சேர் தள்ளி உட்கார்ந்துருக்கிற செல்வகுமாரை ஸ்டாலின் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டா தாவேக்கா கட்சியே நம்ம பக்கத்துக்கு வந்துருங்கிற நினப்பு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இவருக்கு வந்து வர்த்தகர் அணியில் ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அதில் வழக்கறிஞர் அணின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் நிர்வாகியாக வரணும் அப்படின்னா அவர் வழக்கறிஞராக இருக்கணும். அதே மாதிரி மருத்துவர் அணின்னு ஒன்று இருந்தால் அவர் மருத்துவராக இருக்கணும். ஆனால் இளைஞர் அணிக்கு இளைஞராக இருக்கணும், மாணவர் அணிக்கு மாணவராக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. இளைஞர் அணிக்கே துரைமுருகன்லாம் இருப்பார், தலைவராக செயலாளர்களாம் இருந்திருக்காரு. அதனால இந்த விஷயத்தில் வர்த்தகர் அணினா அவர் வர்த்தகராக இருக்கணும். இவர் என்ன மளிகை கடை வச்சிருக்காரு, இவர் என்ன கடை வச்சிருக்காரு, இவருக்கு எதுக்கு அந்த பதவியை நீங்க கொடுக்கணுமே? அது என்னன்னா விஜய்கிட்ட ஏற்கனவே வேலை பார்த்து இன்னைக்கு விஜயை கழுவி ஊத்துறதுக்கு நமக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்காரு. நாம வந்து விஜய் விமர்சனம் பண்ணோம்னா விஜய் நினைச்சு பயந்துட்டோம்லாம் சொல்லுவாங்க. விஜய்கிட்டேருந்து வந்த ஒருத்தரை விட்டே பேச விடுவோங்கிறதுனால அவரை கூப்பிட்டு அவருக்கு இப்படி ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க. அவரும்
அதற்கு வாலாட்டுவது போல் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி இத்தனை வருஷம் வேலை பார்த்திருக்காரு, வெளியில வந்து இப்படிலாம் பேச முடியுமா? அதுவும் இந்த மாதிரி சமயத்துல கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். அதாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ திரையுலகில் கிடையாது. முதல்ல புரிஞ்சுங்க. முதல்ல விஜய் கிட்ட பிஆர்ஓவா இருந்து விஜயின் பிஆர்ஓ அப்படிங்கிற அந்த விசிட்டிங் கார்டை வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாரு. சென்னையிலேயே பல வீடுகள் இருக்கு, இன்னோவா காரு, ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சொத்து அப்படின்ட்டு ஏகப்பட்ட சொத்து. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளருக்கு, தொடர்ந்து படம் எடுக்கிற தயாரிப்பாளருக்கு இல்லாத சொத்து. விஜய் படங்களுக்கு மீடியேட்டராக இருந்த வகையில் இவர் வந்து பெரிய அளவில் சம்பாதிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரையுலகை விட்டே போயிட்டார். விஜய் என்னைக்கு, ஏன்னா விஜயை வச்சு தான் இவருடைய வாழ்க்கையே. விஜய் இல்லைங்கும் போது இவரால் திரையுலகில் வந்து சர்வைவல் பண்ண முடியல, ஏன்னா எல்லாருக்கும் இவரை பற்றி தெரியும். இப்போ என்ன பண்ணுறாரு, ஊரோட போய் செட்டில் ஆகிட்டார். இப்போ புரியுதா இல்லையா? அதனால் திரையுலகுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால நீங்கள் ஊரில் உட்காந்துக்கிட்டு என்ன வேணாலும் திட்டலாமே. இப்போ பல பேர் இந்த யூடியூப்பில் மற்றெல்லாம் எங்கேயோ உட்காந்துட்டு திட்டிக்கிட்டு இருப்பாங்கல்ல, இது அந்த மாதிரியான விஷயம். நீங்கள் திரையுலகுக்கு வந்தால் தான் உங்களுக்கு வந்து இதனுடைய ரியாக்ஷனே தெரியும்.